Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, which case said that politicians have the right to privacy like all citizens அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா குடிமக்களை போல அரசியல்வாதிகளுக்கும் தன்மறைப்பு நிலை உரிமை உண்டு என கூறிய வழக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, போன எலெக்ஷன்ல 2019 மக்களவை தேர்தலில். ஆனால் பார்த்தோம்னா அவர் வின் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து அந்த வேட்பு மனுவில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு வழக்காக போடப்பட்டிருக்கும். அந்த வழக்கில் சொன்ன கருத்துக்களை தான் இந்த இடத்துல கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வேட்பாளர்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. இந்த வேட்பு மனுக்கு சம்பந்தமில்லாத மற்ற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அதை பொதுவழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரிகோ க்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கு தான். அந்த வேட்பாளர் தான் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் பேர்லேயே இந்த வழக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரைட் டு பிரைவசி இருக்கு அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் 2017 வந்திருக்கும். அது எந்த வழக்கில் வந்திருக்கும் அப்படின்னா KS புட்டசாமி வழக்கில் 21 ஆர்டிகல் 21க்கு கீழே இந்தியாவில் ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது வேர் இஸ் த ஹையஸ்ட் ஹீட் ரெக்கார்டட் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் அதிக வெப்பம் எங்க பதிவாகி உள்ளது அப்படின்னு பார்த்தா சேலம்ல 110 டிகிரி பதிவாகிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பைல்டு டேட்டாவை நம்ம கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது பொபிட்டோரா கேஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொபிட்டோரா வழக்கு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா பொபிட்டோரா அப்படிங்கிறது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகேங்களா, ஸோ இது ரிலேட்டடா ஒரு டிஸ்கஷன் வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்டை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது மனித வனவிலங்கு மோதல் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருப்பாங்க. என்னன்னா இந்த பொபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரியோட அதனுடைய பவுண்டரிஸ் வந்து கம்மி பண்ணணும் இல்லை அதிகப்படுத்தணும், அந்த மாதிரியான ஒரு வழக்கு. ஓகேங்களா, சோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹியூமன்ஸ்க்கும் சரி வைல்ட் லைஃப்க்கும் சரி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கொண்டு வரணும், இல்லாட்டி அது வனவிலங்குகளுக்கும் காடுகளுக்கும் தான் ரொம்ப ஆபத்தா போய் முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பொபிட்டோரா கேஸ் அப்படிங்கிறது ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது who is named as the ambassador of T20 World Cup 2024? அதாவது T20 World Cup 2024 இப்போ நடக்குது இல்லையா, எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸ்லயும் தான் நடக்குது. ஓகேவா, ஸோ இதோட அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ யார் அம்பாசிடர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து உசைன் போல்ட் தான் வந்து அம்பாசிடரா நேம் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், which tribal community has voted for the first time in 18th லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18வது லோக்சபா தேர்தலில் எந்த பழங்குடியின சமூகம் முதல் முறையாக வாக்களித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமானை சேர்ந்த சோம்பன் ட்ரைபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு 7 பேருக்காக வாக்குச்சாவடி அமைச்சு அவங்கள ஓட் பண்ண வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்தமானில் இருக்கக்கூடிய சோம்பன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைமா இப்போ லோக்சபா எலெக்ஷன்ல ஓட் பண்ணிருக்காங்க. அந்தமானை பொறுத்த வரைக்கும் கிரேட் அந்தமானிஸ், சென்டினல் அண்ட் தென் சோம்பன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பழங்குடியின குழுக்கள் இருக்கு. அதில் சோம்பன்ஸ் வந்து ஓட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, சோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு 5 क्वेश्चन பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 क्वेश्चनல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.